கும்மிடிப்பூண்டி அருகே சாலையோரம் நின்ற டிப்பர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தாய் மற்றும் மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். செய்தியாளர் முகுந்தன் இணைப்பில் இருக்கிறார். முகுந்தன், வணக்கம். இந்த விபத்து எப்போது நடைபெற்றது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த தாய் ராஜகுமாரி, மகள் ஜெயபிரசாந்தி ஆகிய இருவரும் 3 வயது குழந்தை ராகவர்ஷினியுடன் இருசக்கர வாகனத்தில் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வேற்காடு பகுதியில் சாலை ஓரத்தில் கிராவல் மண் ஏற்றிய டிப்பர் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்கள் இருவரது வாகனமும் டிப்பர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டு, இதனால் அவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வயது பெண் குழந்தை ராகவர்ஷினி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த பெண்களின் சடங்குகளை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இரு புறங்களிலும் ஆங்காங்கே இது போன்ற கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி முகுந்தன், தகவல்களுக்கு நன்றி.